அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். கோபம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த கோபத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரம் வெளியில் வரோம், எவ்வளோ ஈஸியாக நம்மளை வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஸோ கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிறைய நீங்கள் புராணங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதிகாசங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய திருமறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோபப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பகவத்கீதையில் கோபப்பட்டது இருக்குது. அந்த கோபத்தின் விளைவாக தான் நிறைய போர்களை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த கோபம் ஒரு மனிதனை நல்லவனாகவும் மாற்ற செய்கிறது, கெட்டவனாகவும் மாற்ற செய்கிறது. அளவோடு கோபப்பட்டால் அவங்கள அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும். அதுவே அளவுக்கு மீறி கோபப்பட்டாங்கன்னா அவங்கள இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து கீழே கொண்டு போயிடும். ஸோ கோபத்தை எப்படி ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பைபிளில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் கோபப்படுறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கோபம் ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நடக்குது, அது உங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னா நீங்கள் கோபப்படலாம். அந்த கோபம் அந்த ஈவினிங்குள்ளே தணிஞ்சிடணும், அவங்களோட சமாதானமாக போயிடணும். அதுதான் அந்த பைபிளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது பைபிள் மட்டும் இல்லை, ஒரு இதிகாசங்களையும் புராணங்களையும் சொல்லப்போனால் திருமறைகளையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு மனிதர் எப்பெல்லாம் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் நடந்திருக்கு. இந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் எப்பொழுது அதிகமாக நேர்மையாக இருக்கிறானோ அப்போ அவனுக்கு கோபம் வருது. சில விஷயங்கள் நேர்மை இல்லாமல் அவனை சுற்றி நடக்கும்போது கோபம் வருகிறது. அவனுக்கு எப்போ அது எரிச்சலை மூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதோ அப்போ கோபம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு எப்போ கோபம் வரும்னா, அவங்களுக்கு பவர்லெஸ்னஸ் இருக்கும்போது, அதாவது எனக்கு இயலாமை இருக்குது, எனக்கு தைரியம் இல்லை, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வருகிறது. இப்போ இந்த பவர்லெஸ்னஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் மூவியை எடுத்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அம்பியாக இருக்கும்போது அவனால் அந்த கோபத்தை, எரிச்சலை அந்த நேர்மையான வழியில் இருக்கக்கூடியவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை எப்படி அவன் அதை எதிரில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாமல் தான் அவன் யாராக மாறுறான் அப்படின்னா அந்நியனாக மாறுறான். ஸோ இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் பல கட்டங்களில் நேர்மையாக இருப்பவர்கள் அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிற போது கோபமாக அதை வெளிக்காட்டுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். கோபத்தில் ஒரு சிலர் கோபத்தில் வார்த்தைகளில் காமிக்கலாம், முகத்தில் காமிக்கலாம், சிலர் செயல்களில் காமிக்கலாம், சிலர் எல்லாத்தையும் அப்படியே மனசில் போட்டு வச்சு அடிக்கிற மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த ஃபார்மேட்டில் வேணுனாலும் இந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கோபத்தை கூட சிரித்து கொண்டே காட்டக்கூடியவர்களாக இன்னைக்கு சமூகத்தில் போலியாக நடக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போலியாக கூட அவங்க காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பவர்லெஸ்னஸை காமிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் இந்த கோபத்தின் விளைவாக செய்வார்கள். ஸோ ஒரு சிச்சுவேஷனில் நிற்கிறாங்க, கோபத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல பவரே இல்லை, அவங்க மேலே தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபத்தை காமிச்சு நான் நல்லவன்னு காமிக்கிறதுக்காக, அந்த நல்லவனாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு மற்றவங்களை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறதுக்காக, இல்லை ப்ரிட்டன் பண்ணுறதுக்காக, நடிப்பதற்காக இருக்கக்கூடியதான் கோபம். ஸோ இது ஒரு முக்கியமான நாடக கலைகளில் ஒன்றாக மாறி வருகிறது இந்த மாதிரி ஆட்களுக்கு. ஒரு சிலர் அவங்க த்ரெட்டன் பண்ணப்படும் பொழுது, பயப்பட வைக்கும் பொழுது, பயமுறுத்தும் பொழுது, மிரட்டும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யுது, கோபம் வருகிறது. அட்டாக் பண்ணும்போது, ஒருவர் இன்னொருவரை அட்டாக் பண்ணும்போது வேற வழி இல்லாமல் கோபப்படுறது. அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் அமைதியாகவே இருக்கிறாங்க, அவங்கள அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா, குனிய கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு அதிகமாக கோபம் வருது. ஸோ அப்போது அந்த நேரத்தில் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணப்படலை, இல்லை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கோபத்தை வெளிக்காட்டுகிறார்கள். எப்பொழுது அவங்களுக்கு மரியாதை கிடைக்கலையோ அப்பொழுது அவங்க கோபத்தை வெளியில காட்டுறாங்க. அது குடும்பமா இருக்கலாம், சரி, இல்லது வேலை செய்யும் தளங்களா இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கும்போது கோபத்தை வெளிக்காட்டுகிறார்கள். அவங்க ஒரு கோல் வச்சு போயிட்டே இருப்பாங்க, இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது அந்த அச்சீவ்னஸுக்கு அகெயின்ஸ்டா வரக்கூடிய, அந்த கோலுக்கு போய் ரீச் பண்ண முடியாம வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அவங்க கோபப்படலாம். அதுல யார் இடையில வந்தாலும் அவங்க கோபப்படலாம். இது ஒரு நியாயமான கோலாவும் இருக்கலாம், அநியாயமான கோலாவாக இருக்கலாம். நீங்கள் என்ன கோலில் போயிட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க நல்ல நிலைமைக்காக உங்களை ஸ்டாப் பண்ணலாம், இல்லது உங்களை நீங்கள் முன்னேற விடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதற்கு எதிர்வினையாக அல்லது ரெஸ்பான்சிவ்னஸாக நீங்கள் கொடுக்கக்கூடியது கூட ஆங்கர்னஸாக இருக்கலாம். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் திங்ஸ்னால கூட உங்களுக்கு டென்ஷன் வரலாம்,
ஒரு பில் பே பண்ண போவீங்க, அங்கே பே பண்ண முடியாது, கரண்ட் இல்லை, இல்லது சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோவம் வரலாம். அது வந்து உங்களுடைய அரசியலாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு பில் பேமெண்ட், சாதாரண ஒரு பில் பேமெண்ட் ஏதோ ஒன்று செய்யறதுக்காக நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை, சரியான பதில் கிடைக்கவில்லைன்னா கோவம் வருது. இதுவும் ஒரு கோவம் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்று வந்து உங்கள் முன்னாடியே போயிட்டுருக்கு, ஹார்ன் அடிக்கிறீங்க, விடவே மாட்டேங்கிறாங்க, அப்படின்ற போது அவங்களுக்கு கோவம் வரலாம். இப்படி சிச்சுவேஷன்ஸை உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால கூட கோவங்கள் வரலாம். அடுத்தது கிரீஃப். ஸோ இந்த கிரீஃப் இருந்தால் கூட அவங்களுக்கு கோபங்கள் வரலாம். ஹார்டராக இருக்கும் அவங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு. அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது கோவப்படலாம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ், டேப்லெட்ஸ்னால கூட உங்களுக்கு கோபங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஓவர் டோசேஜ் ட்ரக்ஸ் எடுக்கும்போது கூட கோபம் வரும். உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட நிறைய கோபங்கள் உங்களுக்கு வரலாம். புதுசாக அதே மாதிரி ஒரு சினாரியோ வரும் பொழுது ஐயோ இது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சொல்லி நம்ம கோபமாக அதை வெளிக்காட்டலாம். ஸோ இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ஆங்கர் வந்து ஒரு நார்மலான ஹெல்தியான ஒரு எமோஷன். ஸோ நார்மலான ஹெல்தியான எமோஷன் எப்போ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈவினிங்குள்ளே முடிக்கணும், யார்கிட்டையும் அதிக நேரமாக நீங்கள் கோபப்படும் பொழுது அது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணிவிடும், உங்களோட ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிவிடும், உங்களோட மைண்டு டேமேஜ் பண்ணிடும், அந்த நாள் ஃபுல்லாக உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சிடும். ஸோ முடிந்த மட்டும் அப்பப்போ வர ஸ்ட்ரெஸ்ஸை, அப்பப்போ வர டென்ஷனை, கோவத்தை அப்போவே விட்டுடுங்க. ஸோ கோவத்துக்கு மெயினான காரணமாக இன்னை வரைக்கும் பார்க்கப்படுறது என்னென்னா பவர்லெஸ்னஸ் தான். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வலுவின்மையில தான் நீங்கள் ஒருத்தரும் கத்த ஆரம்பிக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கோவப்படுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இது வந்து ஒரு அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ், ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸுக்குள்ள ஒரு விஷயம். ஸோ உங்களால் கோவப்படணும் அப்படின்ற போது ஒரு விஷயம் நடக்குது, அதிலிருந்து உங்களை வந்து ஒன்றில் அந்த இடத்துல நிற்கணும், இல்லைனா ஓடி தப்பிச்சிடணும் அப்படின்னு வரும்போது ஒரு சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுறது தான் அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கோபத்துலேருந்து உங்களை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டீப்பான ப்ரீதிங் எக்ஸசைசஸ், மெடிடேஷன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யோகாவில் அவைலபிலிட்டி இருக்குது. ப்ரீதிங் எக்ஸசைஸ் அடிக்கடி பண்ண உங்களை காம் டவுன் பண்ணிடும். அதே மாதிரி டேக் இட் ஈஸி, இதுவும் கடந்து போகும், பி காம், பி குவைட் இப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். அதே போல் காம் டவுன், ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் உங்களோட மனதிற்குள் எப்போவுமே வரணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸை நீங்கள் அடிக்கடி சேட் பண்ணும்போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி நீங்கள் கோவப்படும் போது கூட ரிலாக்ஸ் 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 அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் சொல்லும்போது உங்களை அறியாது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா காம் அண்ட் ரிலாக்ஸிங் மீனிங்ஃபுல் மியூசிக்ஸ், இந்த மியூசிக்ஸை நீங்கள் கேட்கும்போது உங்களை வந்து காம் டவுன் பண்ணிடும். அதே மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு சீனரியை நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களோட மூடு வந்து நார்மல் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம் குறையும், அழுக ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை தவற விடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா 1 to 100 எண்ணுங்க, அப்புறமா 100 to தலைகீழாக எண்ணுங்க, 100, 99, 98ன்னு எண்ணுங்க. அப்புறமும் கோவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயும், இன்னொரு லாங்குவேஜ் தமிழ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99, 98, 97 அப்படி திரும்ப தலைகீழே நீங்கள் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி டென்ஷன் போயிடும், கோபம் போயிடும், எரிச்சல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஆங்கர்னஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யாராச்சும் உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வந்து அதிகமாக கோவப்படுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து வழிபடுறதுக்கு இந்த டிப்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.